இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 43 தென்னை இருக்கு. மாதுளை, எலுமிச்சை, முள் சீத்தா, கொய்யா, மாமரம், நெல்லிக்காய், பலாமரம். குழந்தைங்களுக்கு விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல நம்ம விவசாயம் பண்ணணும். ஃபியூச்சர்ல இல்ல டேப்லெட் தான் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தலைமுறைன்றதெல்லாம் இல்லைங்க, விவசாயம் இந்த தலைமுறை தான். கிருஷி ஜாகரன் தமிழர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டத்துல இருந்து அன்னூர் போற வழியில பிசியோதெரபிஸ்ட் ஒருவர் இன்டகிரேட் ஃபார்மிங் முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் 50 சென்ட் நிலத்துல தனக்குன்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கேள்விப்பட்டோம். அவர் யாரு, எங்க இருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க நேம் என்ன சார்? என்னோட நேம் ராஜீவ்ங்க. என்ன பண்ணுறீங்க? நான் ராஜீவ் காந்தி என்னோட நேம். நான் வந்து பிசியோதெரபி டாக்டரா இருக்கேன். இங்க தனியா கிளினிக் வச்சிருக்கீங்களா? ஆமா, சேரன்மானா இருக்கு. அதாவது கோயம்புத்தூர் டவுன்ல இருக்கு. ஓகே. அங்க நம்ம 2 பிரான்ச் இருக்கு. அது போக நம்ம பார்ட் டைமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 50 சென்ட்ல விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வம் எதனால வந்தது சார்? இதுக்கு முழுக்க எங்க அப்பா தாங்க காரணம். எங்க அப்பாவோட அந்த பேசிக்கா விவசாயத்துல அவர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசுல வந்து நான் கத்துக்கிட்டேன். பட் நான் விவசாயம் பண்ணதில்லை. ஓகே. பட் எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது தான் அந்த விவசாயத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. அதை இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 50 சென்ட் நிலத்துல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி பயிரெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 43 தென்னை இருக்கு. ஒரு 50 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகே. என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு? அது எல்லாமே இருக்கு, நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. என்னன்னா மாதுளை, எலுமிச்சை, முள் சீத்தா, கொய்யா, மாமரம், நெல்லிக்காய், பலாமரம். வேற என்ன, எலுமிச்சை பாத்தீங்கன்னா 25 எலுமிச்சை இருக்கு. பப்பாயா இருக்கு. இது காட்டு நெல்லி மாதிரிலாம் இருக்கு. இது காட்டு நெல்லி. காட்டு நெல்லி அது வந்து ஆரஞ்சு. அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோழிகளும் தனியா ஒரு செட் இருக்கு. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் இடைவெளியில வச்சிருக்கீங்களா? இது வந்து நீங்களா கத்துக்கிட்டதா இல்ல யார் மூலமா அறிவுரை வாங்கி அந்த மாதிரி பண்றது விஷயம்? இப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஆர்வம் தாங்க. நம்ம வந்து ஒரு எந்த ஒர்க் பண்ணாலுமே அது நம்ம எவ்வளவு தூரம் இன்வால்மெண்ட் இருக்கோ அதுதானே. அது அந்த தூரத்தை நம்ம கடந்து வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பட் லேர்ன் பண்றது ரொம்ப ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கட்டாயம் தேவை இல்லைங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ள நானே வர வச்சதுதான். எங்க அப்பாவோட இது வந்து விவசாயம் பண்ண வேண்டாம், இவன் லைஃப் நல்லா இருக்கணும், ஒர்க் பண்ண கஷ்டப்படக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவரோட தாட்டு. பட் எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்றது, விவசாயத்தை விடக்கூடாது அப்படின்றதுக்காக. பேசும்போது பின்னாடி கோழி எல்லாம் நீங்க விவசாயம் தாண்டி கோழி இதெல்லாம் வளர்க்குறீங்க போலீங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா 2-3 வகையான கோழி இருக்குங்க. நாட்டு கோழிலேயே வந்து பெருவடை, சிறுவடை இருக்கு. இந்த கருப்பா இருக்கிறது வந்து கடக் நாத்து. இந்த முட்டை ரொம்ப புரோட்டீன் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. அப்புறம் அது போக வாத்து இருக்கு, கிருணி கோழி இருக்கு. கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. அது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது. இதெல்லாம் நீங்க எப்படி சேல் பண்றதையா இல்ல வீட்டு உங்களுக்கான யூசர்ஸ் மட்டும் பயன்படுத்த? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தாங்க, எங்க தேவைக்கு போக சேல் பண்ணிடுவோம். சேல் பண்றோம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் வந்து என்னன்னா நம்ம இன்னும் ஜாஸ்தி இருக்கும்போது கடைக்கு கொடுப்போம். இந்த ஃபார்மிங் ஃபுல்லாமே நீங்க இயற்கை முறையில தான் பண்றேன்னு கேள்விப்பட்டா உண்மைதானா? ஆமா, ஃபுல் இயற்கை தான். என்னன்னா மீனமில கரைசல், பஞ்சகாவியா, அது போக மோர் கரைசல், அப்புறம் நாட்டுக்கோழியோட வேஸ்ட் எல்லாமே இதுதான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். உரம் எதுவும் யூஸ் பண்றது இல்லை. உரம் யூஸ் பண்ண இன்னும் நிறைய இது கிடைக்குங்க. அது என்னன்னா ஈல்டு வருங்க, பட் அது ஹெல்த்தியா இருக்காதுங்க. நம்ம ஈல்டை விட ஹெல்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பாப்பாக்கு, குட்டி பையனுக்கு எல்லாத்துக்கும் நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். பிராய்லர் முட்டை வாங்குறது இல்லை. அப்புறம் நமக்கு தேவையான மீட்டு நாட்டுக்கோழி எடுத்துக்கிறோம். இதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க மட்டும் தான் மெயின்டைன் பண்றீங்களா இல்ல இதுக்கு தனியா வேலையாள் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு? இல்ல, இது நான் என்னோட ஒரு ஓன் ஒர்க் தாங்க. டெய்லி ஒரு 2 to 3 hours ஒர்க்கை பொறுத்து. காலையில ஈவினிங் அந்த மாதிரி? காலையில ஏர்லி மார்னிங் 5 to 9 என்னோட ஒர்க். ஓகே. இது நீர் பாய்ச்சுற முறை இதுக்கெல்லாம் ஆளுக்கு தேவைப்படுங்க கண்டிப்பா? இல்ல இருக்குங்க, பட் அது நம்ம 50 சென்ட்னால நான் ஆள் வச்சுக்கலைங்க. ஓகே. நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கட்டிக்க. நீங்க சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்களா? சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணாம இல்ல. பட் அது எனக்கு இந்த தண்ணியோட வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கிறதுனால வாய்க்கால் முறை தாங்க. பழைய காலத்து மாதிரி வாய்க்கால் முறை தான். தனியா மோட்டர் போட்டு அந்த மாதிரி மோட்டர் அது போர்ல இருந்து டைரக்டா தொட்டிக்கு போயிடும். ஓகே. தொட்டில இருந்து வாய்க்கால் வழியா போயிடும். மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும் ஃபுல்லா நீர் பாய்ச்சி முடிக்கிறதுக்கு? எவ்வளவு நேரம்? ஒரு 2 hours ஆகுது.
இங்க அந்த சைடு அந்த சைடு பண்ணிடலாம். 2ல இருந்து ஒரு 2.5 hours ஆகும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது என்ன மாதிரி வேற ஏதாவது டெவலப் பண்ணணுமா இல்ல 50 சென்டே போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ஏதாவது இருக்கு? இல்ல இது நம்மளால முடிஞ்ச ஒர்க் இவ்வளவுதான் அப்படின்றது. நம்ம ஃபுல் டைம் விவசாயியா இருந்தா கட்டாயம் நிறைய பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. இது நமக்கு போதும். நம்ம மெயின் வந்து பிசியோ டாக்டரா இருந்தால பேஷண்ட்டையும் பார்க்க வேண்டியதுனால இதையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அவ்வளவுதான் நமக்கு இது ஓகே. சம்திங் எல்லாரும் விவசாயம் பண்றவங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் சம்திங் ஏதாவது இருக்கா? இருக்குங்க, ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப தென்னை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம தென்னையை எடுத்து நம்ம காய போட்டு கொப்பரை ரெடி பண்ணி எண்ணெயை வந்து ரெடி பண்ணி சேல் பண்ற மாதிரி. நீங்க போட்டிருக்க பயிர்லயே உங்களோட ஃபேவரட் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபேவரட்னா எல்லாமே தானேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிருக்கு. அது பாத்தீங்கன்னா முள் சீத்தாங்க. அது இதுவும் அதுவும் முள் சீத்தா. இந்த முள் சீத்தா பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மெடிசன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது ஓரளவுக்கு ஓகே தானே, உண்மைதானது. அது வந்து ரொம்ப நாம வந்து பேஷண்ட்டுக்கு சரி நம்ம ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறோம். இது நீங்க ஃபார்மர்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், சப்சிடி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் நான் சப்சிடி போலங்க, எல்லாமே என்னோட ஓன்ல கையில இருந்தா போடுறேன். ஓகே. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி இல்லாம பெரிய ஒரு திருப்தி கிடைக்குது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த விவசாயம் பண்ணி இந்த ஒரு செடியை உருவாக்கி இதுல கிடைக்கிற இதுல இருந்து வர கனி கொடுக்கும்போது அதை சாப்பிடுற அந்த முழு திருப்தி வந்து எதுலயும் இல்லைங்க. இப்ப நீங்க பார்ட் டைம்ல ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி பார்ட் டைம்ல ஃபார்மிங் பண்ணணும் இல்ல ஃபார்மிங்ல முழு நேரமும் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விரும்புற விஷயம் ஏதாவது இருக்கா? நான் என்ன சொல்றதுன்னா, இது பேசிக்கா விவசாயம்னு இல்லாம ஒரு பிசிக்கல் ஒர்க்காவே நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க வீட்டை சுத்தி சின்ன சின்ன இடம் இருக்கும், ஒரு சென்ட் 2 சென்ட் சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கார்டன் செடி இது எல்லாமே இருக்கும். இந்த செடியெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இது ஒண்ணுமே கிடையாது. இந்த செடிக்கு நம்ம சின்ன சின்ன வேலை காலையில 7 மணி நம்ம செய்யற மாதிரி ரெகுலரா அது ஒர்க் பண்ணுங்க. அது பிசிக்கலாவும் இருக்கும், அதுல இருந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாம இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல நம்ம விவசாயம் பண்ணணும். ஓகே. நம்ம விவசாயம் பண்ணா மட்டும்தான் குழந்தைங்க விவசாயம். நம்ம போய் ஃபியூச்சர்ல ஒரு 4-5 வருஷம் ஆல்மோஸ்ட் இப்பவுமே விவசாயம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. என்ன சொல்றது, இது ஃபியூச்சர்ல இல்ல டேப்லெட் தான் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க. பட் அதுக்கு அதெல்லாம் நம்ம மாத்தணும்னா நம்ம விவசாயம் பண்ணணும். நம்மளால என்ன முடியுமோ அதை டெய்லி கொஞ்சமாவது நம்ம இன்புட் போடணும். அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும்னா நம்ம முதல்ல விவசாயம் பண்ணணும். அது போக அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் போக வேண்டாம் விவசாயம். முதல்ல இந்த தலைமுறைக்கு விவசாயம் இல்ல, ஃபுட்டு இல்ல. இது சிட்டிக்குள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, பட் விவசாயத்தை பார்க்கல. அவங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் இன்னைக்கு ஓட்டம் வந்து அப்படிதான் ஓடிட்டு இருக்கு ஜென்ரலா இல்லைங்களா. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த தலைமுறைக்கு முதல்ல விவசாயம் சொல்லுவோம். அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பார்த்துப்பாங்க. அடுத்த தலைமுறைன்றதுலாம் இல்லைங்க, விவசாயம் இந்த தலைமுறை தான். கண்டிப்பா. நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம மீண்டும் மீட் பண்ணலாம். ஓகே.